பொருணை புத்தக திருவிழா 7ஆம் ஆண்டு நிகழ்வு மிகச் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த அரங்கத்தை பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சியும் கொஞ்சம் பொறாமையும் கூட ஏற்படுது. எங்கள் ஊரில் இல்லை, இப்படி எங்கள் ஊரில் இப்படி ஒரு வளாகம் இன்னும் வரல. நானும் தெரிஞ்ச ஆளுகள்கிட்டலாம் சொல்லி பார்க்குறேன். ஏன்னா கொடிசியாக இருக்குது கோயம்புத்தூரில், மடிசியாக வச்சுருக்குறாங்க, ஆனால் இவ்வளோ பெருசு இல்லை. இந்த அரங்கத்தினுடைய அழகு இன்றைக்கு புத்தக திருவிழா மூலமாக இனி பரபரப்பாக பேசப்படுகின்ற நிலையில் புத்தக திருவிழா நடக்குமே அந்த இடமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இதனை கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான பாராட்டை. நல்லா தான் கைதட்டணும் எல்லாரும். அத்தனை பேருக்கும் கைதட்ட சொன்னோடனே கைதட்டிங்க, ரொம்ப நன்றியை சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய அன்பு பாராட்டை சொல்லி ஊர்தோறும் புத்தக திருவிழாவை நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் இதனை சிறப்பாக பணியேற்று சிறப்பிக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள்ளிட்ட அரசு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்விலே தினசரி வருகை தருகிற வாசக பெருமக்கள், அதிலும் புத்தக பிரியர்கள், யார் வந்தாலும் வராட்டாலும் புத்தகம் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய நண்பர்கள், எழுத்தாளர்கள், எங்களுக்கு முன்பாக இங்கே மிக அருமையாக பேசி சென்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், திரு யுவன் சந்திரசேகர் அவர்கள். யுவன் சந்திரசேகர் எங்கள் ஊருக்காரர், சோழவண்ணா பக்கத்தில் கரட்டுப்பட்டின்னு ஒரு ஊர், அந்த ஊருக்காரர். இதில் என்ன ஆச்சரியம்னா, அவர் எழுதின புத்தகம் தான் நான் படிச்சிருக்கிறேன். அவர் எங்கள் ஊருக்காரன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நல்ல மொழிபெயர்ப்பாருங்க கூட. அவருடைய முக்கியமான புத்தகம் என்ன அப்படின்னா, ஜிம் கார்பெட்டினுடைய மை இண்டியா அப்படின்னு ஒரு புத்தகம். அதை ரொம்ப அழகாக அவர் மொழிபெயர்த்திருப்பார். ஏற்கனவே ஜிம் கார்பெட்டினுடைய புத்தகம் தீஜாரா அவர்களுடைய குமாவூன் புலிகள் அப்படின்னு ஒரு நூல். அது தீஜாரான்னு அந்த காலத்தில் மஞ்சரி, கலைமகள் இதெல்லாம் எழுதக்கூடியவர். இப்போ அதை காலச்சூடு வெளியிட்டிருக்கு. அதுக்கு யார் முன்னுரிமை கொடுத்துருக்காங்கன்னா, தோப்பா அவர்கள் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. நம்ம அது மண்ணின் மைந்தர் தோ பரமசிவம் ஐயா அவர்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய செய்தி என்னன்னா, இப்போ நான் ஒரு 10 புத்தக திருவிழாவுக்கு போயிருப்பேன். இந்த 10லையுமே போட்டி யாருக்குன்னு கேட்டால், கல்கி அவர்களுக்கும் தோப்பா அவர்களுக்கும் தான் போட்டி. எந்த இவருடைய பண்பாட்டு அசிவுகளா அவருடைய பொன்னியின் செல்வனா அப்படிங்கிற போட்டி. அத்தகைய பெருமை மிகுந்த தோப்பா அவர்கள் பிறந்த இந்த நெல்லை பொருணை சிறப்பு புத்தக திருவிழாவிலே 4ஆம் நாளிலே எங்களை அன்போடு அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய பெருமக்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி, குறிப்பாக என்னுடைய இனிய நண்பர் திருமதி நாரும்பூநாதன் அவர்கள் ஊவேசா விருது பெற்றார்னு சொன்ன உடனே நான் மகிழ்ந்தேன். நான் அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தை சார்ந்தவர், நல்ல பேச்சாளர், நல்ல பயணி, ஊர்தோறும் போயிட்டு வருவார். இப்போ கூட இடையில ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தார்னு நினைக்கிறேன், போயிட்டு வந்தார். அதை பற்றி எழுதிட்டு இருந்தார். அதே போல் நண்பர் கிருஷி அவர்கள், சந்திரபாபு அவர்கள், எங்களது புரவலர்னு நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறதா இருந்தால் ஐயா வணக்கத்திற்குரிய கணேஷ் ராஜா அவர்கள், அவரோடு வருகை இருந்திருக்கிற நண்பர்கள், அதே போல் எங்களுடைய பேச்சாளர், எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிற புத்தநேரி செல்லப்பா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து, வருகைத்திருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரையும் மீண்டும் வணங்கி, அரங்கம் நிறைய மக்கள் அமர வேண்டும், பேச்சு கேட்க வேண்டும் என்பது எங்களுக்கு ஒரு எண்ணம். நான் வந்தபோது நாற்காலியாக பார்த்தேன், கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படி பேச போகிறோம் அப்படின்னு.
ஆனால் நான் வந்து கொஞ்ச நேரத்தில் பார்க்குறேன், அவங்களே எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டாங்க அவங்க இடத்துல. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் மக்கள் உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறப்ப 7ஆம் ஆண்டு புத்தக திருவிழா இல்லை, 25ஆம் ஆண்டு புத்தக திருவிழா போல ஒரு பெருமையோடு காட்சி தருகிறது. வெள்ளி விழா கண்ட பெருமையோடு இருப்பதை போல. ஏன்னா இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னு நமக்கு தெரியும். இங்கு பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள் என்று, ஆராய்ச்சியாளர்கள் என்று அத்தனை பேரும், இத்தனை பேரையும் ஒரே இடத்துல பார்க்க முடியுமா? பார்க்கலாம். தோப்பா அவர்கள் இருக்கப்ப என்னை கூட்டிகிட்டு போகிறப்ப சொல்லுவார், இந்த ஊரில் இருக்கக்கூடிய சுடுகாட்டு சாம்பலில் கூட இலக்கிய வாசம் வரும் அப்படிம்பார். அது ஏன்னா இது புதுமைப்பித்தன் இப்போ எரிக்கப்பட்ட இடம். இது வந்து ரேனிஸ் பாதிரியார் தெரு அப்படின்னு வண்ணன் எழுதுவார். அந்த ரேனிஸ் பாதிரியாருடைய கல்லறைக்கு என்னை ஒரு முறை கூப்பிட்டு போனார். இதை பாருங்க அப்படின்னு சொல்லி. நான் உலக நாடுகள்லாம் போகிறப்ப அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அபூர்வமான விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு வருவேன். அப்போ நெல்லையப்பர் கோவில், அதே போல் காந்திமதி அம்மன், பொருணையாறு, அதுலேயும் அந்த காலத்தில் ராசு நல்ல பெருமாள்னு அவர்கள் எழுதக்கூடிய அந்த புத்தகங்களுக்கு ஈடாக எதை சொல்லுவோம்? யாருக்காவது தெரியுமா அவர் எழுதின புத்தகம் ஏதாவது? கல்லுக்குள்ளீரம். அருமை. கல்லுக்குள்ளீரம். அது பாரதி ராஜா படம்னு சொல்லிவிட்டாங்க. அந்த கதையை தான் அவர் படமாக வச்சார். கல்லுக்குள்ளீரத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தடவை வந்து கல்கி சிறுகதை போட்டி, இது நாவல் போட்டியில் 2 பெரிய நாவல்கள் வாங்க. மாவட்ட ஆட்சியர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம பாராட்டை இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவங்கள. வாங்க. கல்லுக்குள் ஈரம் நாவலுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, உமாச்சந்திரன் அவர்கள் எழுதிய முள்ளும் மலரும் என்ற ஒரு நாவல். கல்கி 10,000 ரூபாய் பரிசு போட்டு அறிவிச்சிருந்த 10,000 அந்த காலத்தில். அந்த 10,000 ரூபாய் பரிசு போட்டியில் முதல் பரிசு பெற்ற நாவல் எதுன்னு கேட்டிங்கன்னா, உமாச்சந்திரன் அவர்கள் எழுதின முள்ளும் மலரும். அதான் படமாக வந்தது, பின்னாடி மகேந்திரன் எடுத்தது முள்ளும் மலரும். அந்த உமாச்சந்திரன் எங்கே அப்படின்னு கேட்டீங்க, எந்த ஊருக்காருன்னா முன்னீர் பள்ளம். அவர் அந்த உமாச்சந்திரன் யாருன்னா பூர்ண விஸ்வநாதனுடைய தம்பி. பெரிய ஆச்சரியம், இந்த முள்ளு மலருக்கு 10,000 ரூபாய் பரிசு கொடுத்த உடனே வாசகர்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக ஓட்டு போட்டு அதுக்கு கொடுத்தது சரி, ஆனால் கல்லுக்குள் ஈரத்துக்கு தான் கொடுக்கணும்னு சொன்ன உடனே இன்னொரு 10,000 முள்ளு மலருக்கு கொடுத்த மாதிரியே நம்முடைய கல்லுக்குள் ஈரத்துக்கு கொடுத்தாங்க. அது அத்தகைய பெருமை மிகுந்தது. என்ன ஆச்சரியம்னா, அந்த அந்த கதை படமாக்கப்படலை, முள்ளு மலர் ஆயிடுச்சு. அது படமாக்கப்பட்டிருந்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதாவது தீவிரவாதமா காந்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நடுவில் அந்த கடைசி நேரத்தில் அந்த கதாநாயகன் எப்படி மாறுறான். இன்னும் கூட ஒரு ஆச்சரியம் என்ன தெரியும், அந்த கதையினுடைய ஒரு சாயல் எப்படி இருக்கும்னா, எப்படியாவது காந்தியை சுட்டுப்பிடுவோம் அப்படின்னு அந்த கதாநாயகன் திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். ஹேராம் படத்தில் வர்ற மாதிரியான செய்தி அது. இவன் கரெக்டாக போகிறதுக்குள்ள ஏற்கனவே சரித்திரத்தின்படி அவர் சுடப்படுறார் இல்லையா, அது நடந்து போகும். இது நம்ம அதுலேயும் பார்க்கலாம். அப்புறம் அவர் சுட போறாரா இல்லையா, அவர் மனம் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதா அந்த கதைக்கான தலைப்பு, கல்லுக்குள் ஈரம். அந்த கல் மனசா இருந்த கதாநாயகன் திரிவேணி என்ற கதாநாயகி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நயன்தாராவுக்கு அப்பா நயன்தாரா பேர் தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லப்படாது. நாப்பார் சாரதியினுடைய கதாநாயகி பேர் கேட்டாலும் சொல்லுவேன், கடல் புறா வரக்கூடிய கதாநாயகி பேர் கேட்டாலும் சொல்லுவேன், பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய நந்தினி குந்தவை பேர் கேட்டாலும் சொல்லுவேன். எல்லாம் ஏன்னா ஞாபகத்தில் இருக்கிறதுல அதுதான். அத்தகைய பெருமை மிகுந்த, அத்தனை சிறப்பு மிகுந்த அந்த நாவலை எழுதிய அவர் ராசு நல்ல பெருமாள் அவர்கள் இந்த ஊருக்கார் தான். அதுவும் அவர் அந்த ஆற்றங்கரையை பற்றி எழுதுகிற போது, அந்த முருகன் கோயில் இருக்கிற இடம் எதுங்க?
குறுக்குத்துறை இந்த பக்கம் அந்த கூட்டமெல்லாம் நடக்கும்னு சொல்லுவார். அந்த காலத்தில் அரசியல் கூட்டங்கள்லாம் நடக்குமா, அந்த பகுதியை அவர் வர்ணிப்பார். இப்போ கூட ஒன்றும் இல்லை, கல்லுக்குள்ளி இதை வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வருஷத்துக்கு முந்தின திருநெல்வேலியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பாளையங்கோட்டையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இத்தனை பெருமை மிகுந்த இந்த ஊர், பாரதி படித்த பள்ளிக்கூடம் இருக்கிற ஊர், புதுமை பித்தன் அவர் படித்து 100ஆண்டு விழா அவர் கொண்டாடினாங்க. பழைய மாணவர்கள் தான் சேர்ந்து அவருக்கு 100ஆண்டு விழான்னா அந்த பள்ளிக்கூடம் எவ்வளவு பழசு, அதை யோசிச்சு பாருங்க. வஉசியும் பாரதியும் இப்பவும் கூட அங்கே அந்த இடத்துல நம்ம வள்ளிநாயகம் அவர்கள் அந்த ஓவியத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. பாரதி உட்கார்ந்துருந்த அந்த பெஞ்சும் பின்னாடி அவருடைய படமும் அதில் இருக்கு. நமக்கு ரொம்ப சந்தோஷம். அவரும் பின்னாடி பெஞ்சில் தான் உட்காந்துருந்தார் போல் இருக்கு பாரதியும். ஏன்னா அந்த முன் பெஞ்சுக்குள்ள ஏதாவது கேள்வி கேட்பாங்கன்னு பயந்தே பின் பெஞ்சுக்கு ஓடி போயிடுவோம். நம்ம ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இங்கே வர்ற போதெல்லாம் நமக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, ஐயா கணேஷ்ராஜா அவர்கள், அதே மாதிரி நம்ம கிராஜுவேட் பரமன் அவர்கள், கிருஷி அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இரவு ஜானகிராமில் அந்த மேலே இருக்கக்கூடிய ரூப் டாப்பில் சாப்பிட்றப்போ இல்லையாங்க விடிய காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். படம் கதை அத்தனையும் உண்மையிலே அதெல்லாம் வீடியோ பண்ணி வச்சுருந்தா அது மாதிரியான இலக்கிய சந்திப்புகள் வேறு கிடையவே கிடையாது. நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார். இதே மாதிரி எனக்கு எங்கே ஞாபகம் வந்துருங்களா, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் ஷூட்டிங் அப்போ கேரவானில் தான் உட்காருவோம். இப்போல்லாம் அந்த பஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இருக்கலாம். நான் ஒரு பக்கம், சுஜாதா ஒரு பக்கம், கிரேசி மோகன், கமல் சார் எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம். சிரிப்புன்னா சிரிப்பு, அந்த அப்படியே கேரவான் குலுங்கும். அதுக்கு வந்து டைரக்டர் சரண் ஓடியாடுவார், ஒன்று என்னையும் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஒழுங்காக நடிக்கவாங்க அப்படிம்பாரு. அவர்களுடைய அந்த ஒரு நல்ல வளர்ச்சி நமக்கு ஒரு பெருமையை தருகிறது. நான் அமெரிக்காவில் பிலடெல்பியா போயிருந்தபோது பேசி முடித்தோடனே அங்கெல்லாம் கேள்வி கேட்கணும். 40 நிமிஷம் பேச்சுன்னா 20 நிமிஷம் கேள்வி கேட்கறது எந்த கூட்டத்துலையும். அதெல்லாம் நம்ம ஊருக்கு வரணும், அப்போ தான் பேச்சாளர்கள் குறைவாங்க. பேசி முடிச்சோடனே கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னால் சரி, ரொம்ப பேர் அந்த என் பேர் அடிச்சிருக்கேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா கேள்வி கேட்கணும் அப்படித்தான். அதில் ஒரு மாணவர் எந்திரிச்சு கேட்டாருங்க. அவர் மாணவர்னா என்னென்னா அவர் பணியாற்றாரு. நான் அதுக்குள்ளே வந்துச்சு, இப்போ தான் ஆரம்பித்தேன். சரி சும்மா கொடுங்க, இப்படி வந்து பின்னாடி வாங்க என்ன கேமரா இருக்கு. அவர் என்ன கேட்டார், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப நீங்கள் வந்து பேசுனீங்க, அப்புறம் நான் பொறியியல் கல்லூரியில் படித்தப்ப நீங்கள் வந்து பேசுனீங்க, அப்புறம் நான் பாம்பேயில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தப்ப நீங்கள் வந்து பேசுனீங்க, துபாயில் 3 வருஷம் இருந்தீங்க, அங்கேயும் வந்து பேசுனீங்க, இப்போ நான் அமெரிக்காவுக்கு வந்துட்டேன், நீங்கள் இங்கேயும் வந்து பேசுகிறீங்க. நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா நான் வளர்ந்துருக்கேனா? இந்த கேள்விக்கு என்ன செய்யறது? நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா நான் வளர்ந்துருக்கேனா? நான் உடனே சொன்னேன், நீங்கள் தான் வளர்ந்துருக்கீங்க. ஏன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் நான் பேச்சாளனா தான் வந்திருக்கேன், நீங்கள் மாணவரா அதிகாரியா உயரிய நிலைக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வளர்ச்சி தான் என்னுடைய பெருமைக்குரிய வளர்ச்சியாக நான் கருதுகிறேன். நான் பேச்சாளனா வேணால் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் படிப்படியாக வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நமக்கு ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த வார்த்தையை சொன்ன உடனே என்ன சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் பாராட்டியும் சொல்லி, இன்றைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருந்துகிட்டே இருக்குது. பட்டிமன்றம் இருக்குது, கலை நிகழ்ச்சிகள் இருக்குது, எழுத்தாளர்களுடைய சந்திப்பு பேச்சு எல்லாமே இருக்குது. இதில் மனித மனத்தை மேன்மைப்படுத்துவதுன்னு சொன்னாங்க. மென்மைப்படுத்துவதே வச்சுக்கிடுவோம். ஹார்ட்வேரை சாஃப்ட்வேர் ஆக்குவது அப்படி வச்சுக்கணுமா? அப்படி வச்சுக்கலாம். மனித மனத்தை மென்மைப்படுத்துவது கலையா இலக்கியமா? இதுதான் தலைப்பு.
கலைன்னு பேச ரெண்டு பேர் வந்திருக்காங்க, இலக்கியம்னு பேச 2 பேர் வந்திருக்காங்க. அவர் தொகுப்பாளர் சொன்ன மாதிரி அதில் உள்ளூர் பேச்சாளரும் இறங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நம்ம சொல்லணும். இது மனித மனது மென்மைப்படுமா? உன் மனசு என்ன கல்லா இரும்பா அப்படிலாம் கேட்குறோம். இதே குமரகுருபரர் எப்படி கேட்குறாருன்னா, அந்த மனசு ஆணவங்கிற கிழங்கு மண்ணுக்குள்ளே இருக்க மாதிரி இந்த மனசுக்குள்ளே இருக்குமா. அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுத்து தொழும்பொருள கோயில் கேற்றும் விளக்கே அப்படிம்பாரு வருகை பருவத்தில் மீனாட்சி பிள்ளை தமிழில். இந்த மனம்ங்கிறது எப்படிப்பட்டது? மனம்னு ஒன்று இருக்கா? ஒரு கேள்வி கேட்குறோம். தொல்காப்பியத்தில் 6வது அறிவு, ஓரறிவு உயிர் எது, ஈரறிவு உயிர் எது அப்படின்னு சொல்லிக்கிட்டே 6வது அறிவு என்பது மனம் என்று சொல்றாரு. 3000 வருஷத்துக்கு முதல்ல யாரு? தொல்காப்பியர். இந்த மனசுல கவலை நிக்குமா? நிக்கும்ங்கிறாரு திருவள்ளுவர். எப்படி கவலை எங்க போய் சேரும்னா, இங்கதான் நிக்குமா. எப்பா ஒரு மாதிரியா இருக்க, மனசு ஒரு மாதிரி கவலையா அப்படிமோ. தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. மனசுல கவலை சேருங்கிற விஷயத்த திருவள்ளுவர் காலத்திலே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எப்படி வேணாலும் கவலை வரலாம். இப்போ ஒன்றும் இல்லை, செருப்பு அங்கிட்டு கழட்டி போட்டீங்க உட்காருங்கன்னு சொன்னால் எப்படி கவலைப்படும் தெரியுமா? வடிவேலு ஒரு இடத்துல சாமி விட்டுக்கிட்டு செருப்பை பார்த்துக்கிட்டே இருப்பாப்ல இல்லை, அதே மாதிரி ஆகி போகும். மனம் ஒரு நிமிஷம் கூட நிற்காது. அப்படி வில்லிபாரதத்தில் நச்சுப்பொய்கை சர்க்கம்ங்கிற பகுதியில் அந்த யக்ஷன் கேட்குற கேள்விகளுக்கு பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 4 பேரும் பதில் சொல்லாமல் தண்ணி அள்ளி குடிச்சிட்டு குப்புற விழுந்து செத்து போனாங்க. ஆனால் தர்மன் மட்டுமே அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறான். வணக்கம். அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறான். அப்படி அவன் கேட்குற போது அந்த யட்சன் கேட்ட கேள்விகளில் ஒன்று என்னன்னா, உலகத்திலேயே வேகமானது எதுன்னு கேட்குறான் அந்த யட்சன். அதுக்கு தர்மன் சொல்கிற பதில் இருக்கு பாருங்க, மனம் அப்படிங்கிறான். உலகத்திலே வேகமானது நம்ம எல்1 ஆதித்யா அப்படி அப்படி அதெல்லாம் இல்லையா. ஏன்னா உட்கார்ந்த இடத்துல இப்போ நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் நம்பணும். நம்ம மனசு உள்ளுக்குள்ளே வீட்டை புட்டமா, அது என்ன பண்ணணும் தெரியலையே. அதில் தாய்மார்கள் அந்த இவர்கிட்ட வேற கொடுத்துட்டு வந்துட்டோமே, பிள்ளை என்ன பண்ணா, இவ்வளவு யோசித்து சில பேர் பூட்டெல்லாம் ஆட்டி பார்த்துட்டு வரைக்கும் வந்துடுவாங்களாம். அப்படி வேகமாக பயணப்படுமா மனம். அதனால தான் மனமனும் தோணி பற்றி அப்படிம்பார் திருநாவுக்கரசர். தாய்மான சுவாமியில் அதுக்கு மேலே சொல்லுவார், உலகத்தில் செய்ய முடியாத வேலை எதுன்னு ஒரு பட்டியல் போடுவாருங்க. அந்த பட்டியல் எப்படி தெரியுங்களா? எப்படி மதம் பிடிச்ச கிறுக்கு பிடிச்ச யானை அடக்க முடியாதா? முடியாது, ஆனால் முடியும். கரடி, சிங்கம், புலி இதெல்லாம் அடக்க முடியாதா? முடியாது, ஆனால் முடியும். இந்த சர்க்கஸில் பார்க்குறோம்ல, எங்க யாராவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். நரிய யாராவது நம்ம அடிக்கடி சொல்கிறோம், அது தந்திரம் மிக்க நரி வாழ்ந்து வந்தது. முன்னம் ஒரு காலத்தில் முருகமலை காட்டுக்குள்ள தந்திரத்தில் மிக்க நரி வாழ்ந்து வந்தது அப்படின்னு இல்லையா? நரி தந்திரம் மிக்கதுன்னா அப்படி என்ன தந்திரம் பண்ணுச்சு? ஒன்றும் இல்லைங்க, நரிய பழக்கவே முடியாதான் நரிய. அதனால தான் நீங்கள் எந்த சர்க்கஸுக்கு போனாலும் யானை, சிங்கம், புலி, கரடி எல்லாத்தையும் பார்க்கலாம், நிறைய பார்க்க முடியாது. அது கூண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதை கூப்பிட்டு தப்பு, குதி, சிரிலாம் சொல்ல முடியாதான். அப்போ அது என்ன அப்படின்னா அத்தனை ஆற்றல் மிக்கதுன்னு சொல்கிறான். இந்த யானை, சிங்கம், புலியெல்லாம் அடக்க முடியாதா? அடக்கிடலாம். தாய்மான சுவாமி சொல்கிறாரு, நெருப்பு மேலே நடக்கலாமா? நடக்கலாம். தகரத்தை தங்கமாக மாற்ற முடியுமா? அல்கமி, ரசவாதம் சொல்கிறோம் இல்லையா? ரசவாதின்னு ஒரு புத்தகம் கூட வந்திருக்குது, அல்கமிஸ்ட் அப்படின்னு ஒரு உலகம் புகழ்பெற்ற புத்தகம் அது. இப்போ எல்லாம் செய்யலாம், எது செய்ய முடியாதுன்னா சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது.
கந்துக மதக்களிரை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி யானையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேற் செல்லலாம், கட்செவி எடுத்து ஆட்டலாம். கட்செவி நினைக்கிறீங்களா? பாம்புக்கு தான் கட்செவின்னு பேர். என்னன்னா அது காது கிடையாது, கண்ணையே காதா வச்சிருக்குமா பாம்பு. நம்ம கேட்போம், அப்புறம் பிடர ஊதுறப்ப அது ஆடுது, அவனுடைய அந்த கை அசைவுக்கு தான் ஆடுமா. இன்னொன்று, அது சவுண்டு வேவ்ஸா லைட் வேவ்ஸா மாற்றிக்கிடுமா, அந்த ஆற்றல் உண்டு. இது நீங்கள் எப்படி நம்பலாம் தெரியுங்களா? கிராமத்தில் வயதானவங்களை இரவுலையே நடந்து போகிறப்ப கையில் ஒரு குச்சி வச்சு தட்டிக்கிட்டே போவாங்க. ஏன்னா பாம்பு அதிர்வு மூலமாகத்தான் அதை அறிஞ்சிக்கிறோம், அதனுடைய துன்பத்தை. அதனுடைய உடம்பு கீழே கிடக்கு இல்லையா, அதனால என்ன செய்யுமா, அப்படியே என்ன செய்யுமா, சின்ன சின்ன வைப்ரேஷன்லாம் அதுக்கு தெரியுமா. அதான் எங்கள் ஊரில் ஒருத்தருக்கே கூப்பிட்டு விடுக தண்ணி எதையாவது போட்டுக்கிட்டே இருப்பார். இங்கே வாடா, பிறந்ததுலேருந்து வயிற்றால போகிறது எதுடா அப்படிம்பாரு. ஓ என்ன கேள்வி கேட்குற, சொல்கிறா, பிறந்ததுலேருந்து வயிற்றால போகிறது எது? பாம்புடா அப்படிம்பாரு. வயிற்றாலேயே போதான். ரொம்ப பேத்துக்கு புரியல. நம்ம வயிற்றால போகுதுன்னு வாந்தி வயிற்றா இப்படிதான் யோசிச்சிருக்கோம். அது வயிற்றாலேயே போகுதான். கிராமத்து ஆளுக பேசுறத பார்க்கணுங்க. ஓடுற ஆட்டுக்கு 4 கால்னா 1.5 ஆட்டுக்கு எத்தனை ஆடுறா அப்படிமா அப்படின்னு கேட்பாரு. 1.5 ஆடுனா நம்ம உடனே கணக்கு போட்டு 4, அரை ஆடுனா 2, 6. 1.5 என்ன தெரியுமா, மழை வந்தா 1 இருக்கம்ல அப்படி 1.5 ஆடா, அதுக்கு 4 கால் தானா. இந்த சொல்ற வார்த்தையை வச்சு அழக பார்ப்போம். இப்ப மனம் மென்மைப்பட வேண்டும். மனித மனம் அது மென்மைப்பட்டுச்சுன்னா உலகத்தில் யுத்தங்கள் கிடையாதுங்க, சத்தங்கள் கூட கிடையாது. என்ன மாறி மாறி குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இது தண்ணி என்ன? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் குடிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? வேற ஏதாவது கொண்டு வச்சுருக்காளா? கூல்ட்ரிங்க்ஸ் எனக்கு தெரியாமல் குடிக்கிறீங்க, இது பார்த்துட்டேன். சரி, இப்போ இந்த மனதை மென்மைப்படுத்துறதுனா என்ன அப்படின்னா, மனம் இழகணும். அப்படியே காலமேக புலவருடைய பாட்டு தனிப்பாடல் திரட்டில் இருக்குது, நீங்கள் பேசி பார்க்கணும், அதெல்லாம் படித்து பார்க்கணுங்க. நான் இப்போ என்னுடைய யூடியூப் ஒன்று இருக்குது, ஜி ஞானசம்பந்தன் யூடியூப்பு, அதில் எல்லாத்தையும் விடாமல் சொல்லிகிட்டே வருவேன். தினம் ஒரு பாட்டு சொல்லுவேன். அதில் கூடுது குறையுது அதை பற்றி ஒன்றும் இல்லை. என் நண்பர் கமலஹாசன் தான் ஆரம்பிக்க சொன்னார். அதை 2018 சொன்னார். இன்னும் இதுக்கு மேடை எடுக்கிட்டு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிங்க அப்படின்னாரு. இப்போ 3 லட்சம் பேர் வந்துட்டாங்க. நான் நேராக போய் அவர்கிட்ட சொல்லி, நீங்கள் சொன்னீங்க ஆரம்பிச்சிட்டேன், 3 லட்சம் பேரோட வந்திருக்கேன், ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னேன். என்ன வாழ்த்து சொல்ல, எப்படி நான் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் 10 லட்சம் லட்சியம், 5 லட்சம் நிச்சயம் அப்படின்னு சொன்னேன் நான். அவர் ஒன்று சொன்னார், உங்கள் லட்சியமே நிச்சயம், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு. இப்போ அந்த ஒரு 6 மாதத்துக்குள்ள 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இது நீங்கள் ஒன்றும் கைதட்டி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் பாத்ரூம் டூர்னு போடுறான், 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறது, நான் அருமையான ராமாயணத்தில் இந்திரசித்தன் போதும் போதும் போ, பூமர் அங்கிள் மாதிரி பூமர் யூடியூபா இருக்க நீ. நான் நல்ல செய்தி வேணுமா இல்லையா? காய்கறி கடை வச்சிருக்கதான் ஒரு பெண்ணு, அதை காதலிக்கிறானா ஒருத்தன், அதுகிட்ட போய் பேசணுமா, பேசுகிறப்ப பக்கத்து ஆளுகளுக்கெல்லாம் தெரியப்படாதான். அப்போ காய்கறியை கேட்குற மாதிரியே அந்த பிள்ளைகிட்ட ஒவ்வொன்றா பேசுகிறானா. மிளகாய் இருக்குது, தக்காளி இருக்குது, எல்லாமே இருக்கு இல்லையா, வெள்ளரிக்காய் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவன் கேட்குறான், உன் மனசு என்ன வெள்ளரிக்காயோ அப்படிங்கிறான். வெள்ளரிக்காயோன்னு என்ன தெரியுங்களா? வெள்ளரின்னா திருமால், அவர் பிளந்துக்கிட்டு வந்தது தூணை. உன் மனசு அந்த பெருமாள் வெளியே வந்தாரு அந்த மாதிரி கல்லா, வெள்ளரிக்கு ஆயோ அம்மாவா,
உள்ள மிளகாயோ, புரியுதா? மிளகா. ஓம் உள்ளம் இலகாயோ, ஒரு பேச் சுரைக்காயோ. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? பேச் சுரைக்காய்ன்னு சுரைக்காய் சொல்லும்ல, ஒரு பேச் சுரைக்காயோ, உள்ள மிளகாயோ. இப்போ இதில் எல்லா காயும் வர்ற மாதிரி இருக்கும். இதை வச்சு கூட அத்திக்காய், காய், ஆலங்காய், வெண்ணிலவே அப்படின்னு பழைய பாண்டியன் ஒரு படத்தில் கண்ணாசன் பாட்டு எழுதியிருப்பார். அப்போ இந்த மனம் என்பது இத்தனை அருமையுடையது. இதில் இதனுடைய மென்மைக்கு காரணமாக இருப்பது எதுன்னு கேட்டு, இலக்கியங்களை கற்றால் மனம் இலகும். பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. கலையை பார்த்தாலே இலகும், படித்தா தானே இலகும், பார்த்தா இலகும். சில பேர் ஓவியத்தை பார்த்த உடனே அப்படி நின்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கல் சிற்பத்தை பார்த்த உடனே அப்படி நின்றுவாங்க. இந்த ஓவியர் இதெல்லாம் நம்ம ஊர்கள் இன்னும் ஓவிய கூடங்கள் அதிகம் அல்லங்க. இத்தனைக்கும் நம்ம ஓவியம் அதிகமாக இருக்கிறது நம்ம நாட்டில் தான். இங்கே நான் மேல்நாட்டு அளவுக்கு இங்கே பார்க்கல. நம்ம இதில் ஓவிய கூடத்தில் ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்குது. ஒரு ஆள் ஓவிய கூட வச்சுருந்துருக்காரு. உள்ளே ஒருத்தன் போயிருக்கான். பின்னாடியே போய் இவர் என்னப்பா எந்த ஓவியம் வேணும்னு கேட்டிருக்காரு. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே போய் அந்த கடைசி ஓவியத்தை கொடுங்கன்னு இருக்கான் செவத்தில். அவர் சொன்னார், அது சுவிட்சு போர்டு, வேற கேளு அப்படின்ட்டு இருக்காரு. இதை காட்டிலும் சில பேருக்கு ஓவியத்தை ரசிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, வாங்கி வச்சுருப்பாங்க. ஒருத்தன் போய் என்ன பண்ணிக்கான், ஓவிய கண்காட்சிக்கு போனான். அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை பார்த்தான். என்ன படம்னா, ஒரு ஜமீன்தாருடைய படம். டர்பன் கட்டி அப்படி கோல்டு ஃப்ரேம் கண்ணாடி போட்டு சிங்க கைப்பிடி வச்சு எல்லாம் இதோட உட்கார்ந்துருக்கார் அவர், கால் மேலே கால் போட்டு. பின்னாடி யானை புலி தலையெல்லாம் இருக்குது. இவன் போய் அந்த படத்தை பார்த்தான். சே, இதை பார்த்தாலே மனசு உற்சாகமாகுது, இதை வாங்குவோம் அப்படின்ட்டு போய் கேட்டான். எவ்வளோன்னு கேட்டான். 500 ரூபா சொன்னாங்க. அவன் பணத்தை எண்ணி பார்த்தான், 300 ரூபா தான் இருந்திருக்கு. அவர்கிட்ட சொன்னேன், 300 ரூபா வச்சுக்கோ, 200 ரூபா நாளைக்கு கொண்டு வந்து தர்றேன், கடன்லாம் தரமாட்டோம், போ. அவனுக்கு பிரிய மனசில் ஓவியத்தை. சரி எப்படியாவது போய் வாங்கிட்டு வந்துடுவோம் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டான். 2 நாள் கழிச்சு 500 ரூபாயோட ஓடியாந்துருக்கான். வந்து பார்த்தா படத்தை காணோம். என்னையான்னு கேட்டான். நேற்று ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு. என்னையா இவ்வளவு சொன்னேன், கொடுத்துட்டியே சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன், நண்பன் வீட்டுக்கு. அங்கே அந்த படம் மாட்டி இருந்திருக்கு. என்ன சவுண்டு திடீர்னு போனு ஏன் போன் தானே பாருங்க, ஊரெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் புதுசாக ஒரு சவுண்டு வருதுன்னு பார்த்தேன். அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், அந்த படம் மாட்டி இருந்திருக்கு. இவனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. இந்த படம் அப்படின்னு ஆரம்பித்தான். உடனே அந்த ஃப்ரெண்டு, எங்கள் அப்பாவை பெற்ற அப்பா தாத்தா அப்படின்னா, 200 ரூபா இருந்தால் எங்கள் தாத்தா ஆயிப்பார். அவன் அதையும் விடலை, சிங்கப்பட்டி ஜமீன்தார் அப்படிங்கிறான். எங்கள் அப்பாவை பெற்ற அப்பா சிங்கப்பட்டி ஜமீன்தார், 200 ரூபா இருந்தால் எங்கள் தாத்தா ஆயிப்பார். இப்போ இந்த நகைச்சுவை கூட எதுக்கு தெரியுங்களா? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நோயாளி சிரிப்பானா? பல் வீங்கி போய் தெரியா ஒருத்தேன், 10 நிமிஷம் சிரிங்கண்ணே, இங்கே குள்ளாமட மாட்டேன். இப்போ நிறைய ஜோக்கு இதில் வந்துடுதுங்க, இதில் வாட்ஸ்அப்பில் வந்துடுது. ஆனால் அதை படித்து பார்த்தா ஜோக்காக இருக்காது, அதை திரும்ப சொல்கிற போது நல்லா இருக்கும். இப்போ உதாரணமாக நான் ஒரு ஜோக் படித்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் படிச்சிருந்தாலும் கேளுங்களேன், நல்லா இருக்கும். மரணப்படுக்கையில் ஒரு தந்தையார் படுத்திருக்காரு, 99 வயசு. 99 வயசுனா ஒன்றும் பரவாயில்ல. எங்கள் ஊரில் சில கிழவிய அவர் 101 வயசுலேயே இறந்துருப்பார். சாகிற வயசாயாதுன்னு கவலைப்பட்டுருக்கீங்க. அப்புறம் எப்போத்தான் போவாங்க? 99 வயசு. ஆமாம், நல்லா இருந்தாரியா, காலையில் பார்க்குறேன் கொட்டாய் விட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ 99 வயசு அவர் படுத்திருக்காரு. உயிர் தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்குது, மாங்கல்ல இழுக்குது.
அப்போ பார்த்து மகனை கூப்பிட்டாரு. அவரே பேரம்பேத்தி எடுத்தார். மகன், இங்கே வாடா, உண்மையை சொல்கிறா. என்னப்பா, நீ 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப உன் கணக்கு பேப்பரை என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சியல்ல, எப்பா இப்போ இதான் பேசுவாங்களா? இரு, அதில் 90 மார்க்குன்னு நீ காமிச்சியல்ல, அந்த சைபர் நீ தானடா போட்ட. ஏன்பா பேசாம என் ஆத்மா சாந்தி அடையாது. நான் அன்னைக்கே உன்னை செருப்பில் அடித்தேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நீ அப்போ ஒத்துக்கல. இப்போ சாக போகிறேன். இப்போ ஒத்துக்கோ, சைவர் நீ தானே போட்ட. இல்லைப்பா. டே சொல்கிறா, பேயா வந்து அலைவண்டா சொல்கிறா. அப்பா சத்தியமாக சைவர் போடலப்பா, 9 தான்ப்பா நான் போட்டேன். இவங்க அப்பனாவது இவன் 9 மார்க் வாங்கியிருக்கான்னு நினச்சிருந்துருக்கான். அவன் அன்னைக்கே சைவர் தான் வாங்கியிருக்கான். இதை நான் படிக்கிற போதுகிட்ட எனக்கு தெரிலங்க. ஆனால் இதை சொல்கிற போது எத்தனை மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? ஒவ்வொன்றையும் கேட்டு உள்வாங்கி நம்ம அனுபவிக்கிறப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அதை பகிர்றப்ப இன்னும் மகிழ்ச்சி வரும். சரி, இப்போ அநேகமாக உங்களுக்கெல்லாம் மனசு மென்மையாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கல்லாக்கி விட்டு போயிடாங்க 4 பேரும் சேர்ந்து. ஆமாம், அந்த புதுமை பித்தன் கதையில் அகலிகை மீண்டும் கல்லானால்னு முடிப்பார் அவர். சீதை தீக்குளிச்ச செய்தியை சொல்லுவார். ஆமாம், உன்னையா ராமன் தீக்குளிக்க சொன்னான்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டு அவள் மீண்டும் கல்லானாள் அப்படின்னு முடிப்பார். இப்போ மனித மனத்தை மென்மைப்படுத்துவது இலக்கியங்கள் தான் என்று பேசுவதற்காக வந்திருக்கவங்கள அறிமுகப்படுத்துகிறேன். அதில் முதல்ல உட்கார்ந்துருக்கவர் அவர் மதுரை, அவருக்கு சொந்த ஊரில் சிவகங்கை, அங்கேயும் இருந்தார். ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இவங்க தாத்தா பூச்சி ஐயங்கார், பூச்சி ஐயங்கார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மிக பெருமை வாய்ந்த இசை பேரறிஞர் அவர். அந்த வம்சத்தை சேர்ந்தவர். நல்லா பேசுவார், இனிமையான செய்திகளை சொல்லுவார். நல்ல படைப்பாளரும் கூட. ஒரு 10க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. கம்பத்தில் அங்கே அரசு உதவி பெறுகிற பள்ளி பேர் என்ன, SUM பள்ளியில் தலைமை தமிழாசிரியராக பணியாற்றுகிறார். இத்தனை பெருமைகளை கொண்ட யாழ் ராகவன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் இலக்கியம் பேச இருக்கிறார். அடுத்து பேச இருப்பவர்கள் அவங்க நம்ம ஊருக்காரவங்க. முதல்ல சொல்லியாச்சு, அப்படித்தான் சொல்லி ஏற்றிருக்கோம். நான் பாருங்க உள்ளூர் ஆள் என்ன போடுறாங்கன்னு அப்படின்னு. அத்தகைய பெருமை கொண்ட நல்ல பேச்சாளர், அரசு துறையினுடைய அதிகாரி திருமதி கோமதி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் இலக்கிய அணி. இந்த 2 பேரும் இல்லை கலை தான் காரணம். அந்த கலை என்ன, இதில் வந்து இலக்கியம்னா வெறும் புத்தகம் நினச்சிடாங்க. கதை, கட்டுரை, கவிதை, சிறுப்பியோ எல்லாம் சொல்லலாம். இவங்க அது மாதிரி இசை, ஓவியம், நாட்டியம், ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் எம்எம்ஐ தூய உருப்பளிங்கு போழ்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். கம்பன் பாடின பாட்டு சரஸ்வதியே, அந்த சரஸ்வதி அந்தாதி. இப்போ அதை பேச வந்திருக்காங்க. இதில் முதல்ல உட்காந்துருக்காரு, நாகர்கோவிலேருந்து வந்திருக்காரு. நல்லா பேசுவார், இனிமையாக பாடுவார். ஏன்னா இப்போ பட்டிமன்றங்களில் பேச்சோட பாட்டு வேண்டிருக்கு. அவங்களும் நல்லா பாடுவாங்க. இயலும் இருக்கும், இசையும் இருக்கும். பாட்டு இப்போ வேண்டிருக்குது. ஆனால் இது டெவலப் ஆகிடக்கூடாது. பாட்டு மட்டும் இல்லை, அணித்தலைவர்கள் அக்னி சட்டி எடுத்து ஆடுவார்கள். நடுவர் நாக்கில் வேல் குத்தி தீர்ப்பு சொல்லுவார். அப்படி ஏதாவது கண்டுபிடிக்காமல் இருக்கணும். அதில் முதல்ல பேச இருக்கவர் நல்ல பேச்சாளர் மட்டுமில்லை, சம்பாதிக்கிற சொற்ப பணத்தில் முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாத பிள்ளைகளுக்கான கல்வி உதவி என்று தன்னால் என்ற அளவுக்கு செஞ்சிட்ருக்கூடிய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். கலை என்று பேசுவதற்காக. அதே போல் இனிமையாக பாடவும் இனிமையாக பேசவுமாக
மதுரையில் இருக்கக்கூடிய நம்முடைய குயின் மீரா பள்ளியினுடைய இசையாசிரியை, தமிழாசிரியை, நல்ல பேச்சாளர், வணக்கத்திற்குரிய இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் கலை மனதை மென்மைப்படுத்தும். இந்த 2 பேரும் இலக்கியம் தான் மென்மைப்படுத்தும். எது மென்மைப்படுத்துங்கிறத முடிவில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் இருக்கணும், அதுதான் முக்கியம். சில பேர் பக்கத்தில் நேர்ந்து விட்டு போவாங்க. அப்போ இருந்து நீ கேட்டு வா அப்படின்னு சொல்லி இருக்கட்டும், உட்காந்து கேளுங்க. கொஞ்சம் இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம்ங்க. இங்கே கேட்டது இங்கேயோ போனால் சென்மத்துக்கு மறக்கப்படாதுல்ல. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து, எத்தனை ஜென்மத்துக்கு அது கூட வருங்கிறாங்க. அதனால் இப்போ பேச்சாளர்களை சொல்லியாச்சு, தலைப்பு சொல்லியாச்சு. எவ்வளவு நேரம் பேசணும்னா அணித்தலைவர்கள் 10லிருந்து 12 நிமிஷம் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றவங்க அதுக்குள்ளே பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை கைதட்டலாம், சிரிக்கலாம். வீட்டுக்கு போகணும்னா தப்பு இல்லை, 2 பேராக போங்க. குபீர்னு போய் எங்களை பயமுறுத்தக்கூடாது. மனித மனத்தை மென்மைப்படுத்துவது இலக்கியங்கள் தான் என்று பேசுவதற்காக யாழ் ராகவன் அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடை வந்து உயர்ந்தோர் துளவிளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். போற்றுதலுக்கும் பாராட்டுதற்கும் உடைய ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாமாயனை என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியில் சொல்லுகின்ற பேச்சுக்கலையில் பிதாமகன், இலக்கியமாகவே வாழக்கூடிய எங்கள் ஞானாசான் ஐயா ஞானசம்பந்தன் உள்ளிட்ட நல்லவைக்கு முதற்கண் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஒரு அற்புதமான இலக்கியவாதி. 16 நூல் எழுதியிருக்கிறார். நீ இன்னைக்கு அவர் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அவர் பேசின இலக்கியங்கள் தான் அதிகம். கம்பராமாயணம், மகாபாரதம், நான் படித்த நூல் என்று சங்க கவிதையிலிருந்து சமகால கவிதை வரைக்கும் அவர் எழுதியிருக்கார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்கார். இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், ஒரு நாவல் ஒன்று எழுதிட்டு இருக்கார். ரொம்ப காலமா அந்த நாவலை வெளியிடணும்னு சொல்லிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட எங்கள் இலக்கியவாதி ஐயா நடுவராக பங்கேற்கிற அற்புதமான இந்த ஊரிலே தென்னகத்து ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருநெல்வேலி சீமை, அதுவும் மூங்கில்வனம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். வேணுவனம் என்று சொல்லக்கூடிய மூங்கில் வனத்தில் கற்றறிந்த சான்றோர்கள், இலக்கியத்தை பின்பற்றக்கூடிய எண்ணற்ற இலக்கியவாதிகள் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஊரில் கைதட்டி ரசிக்க கேட்க வந்து உங்க அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒன்றும் இல்லை, அது பின்னாடி வர்ற ஒரு சிற்பம், ஓவியம், சிலம்பம், கரகாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் கதை விடுவாரு, நம்பிடாதீங்க. இந்த கலைகள் பார்த்தீங்கன்னா பார்த்தா சந்தோஷமா இருக்கும், இசையை கேட்டா சந்தோஷமா இருக்கும். ஆனால் நினைத்து நினைத்து மகிழக்கூடியது இலக்கியம் மட்டும்தான். உள்ளுந்தோறும் மகிழ்தல் அப்படிமா. ஆமா, கல்யாணமான புது மனைவியை ரொம்ப சந்தோஷமா பழகுவாங்க, பேசுவாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா கண்ணை கமலா ஒரு காப்பி என்னது போட்டு தரவான்னு கேட்டேமாண்டுவாரு. நல்லவரா இருக்காரு. என்னம்மா குக்கிங் பண்ணிருக்கேன், இல்லங்க ஜுகில புக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. என்னம்மா சோறு வேகுதா, இல்ல வந்துகிட்டு இருக்கு, வெந்துகிட்டு இருக்கா, இல்ல வந்துகிட்டு இருக்குன்னு. காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. இங்க நீங்க ஒரு கணவர் ரொம்ப ஆசையா, நம்ம அண்ணன் செல்ல கண்ணை மாதிரி ஒரு கணவர் வீட்டுல போய், கண்ணே நீ மெய்யெழுத்து நான் உயிரெழுத்து, ஆமா உங்க அம்மா தலையெழுத்து, நீ ஒரு ஆயுதெழுத்து, ஒரு வாழ்க்கை போய் அப்படின்னு. அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு மனநிலையில் சூழ்நிலையில நம்ம படித்து படித்து நினைத்து நினைத்து மகிழக்கூடியது இலக்கியங்கள் தான். நீங்க இசைனா ஒரு குத்து பாட்டுனா ஒரு குத்து சந்தோஷம் மட்டும்தான். என்ன மாதிரிலாம் பாட்டு எழுதுறாங்க, கேவலமா பாட்டு எழுதுறாங்க. ரா ரா ஏன் ராத்திரி எல்லாம் ராங் ஆகுது. அப்போ என்னையா பாட்டு எழுதுறீங்க, கேட்கிற மாதிரியா பாட்டு நீங்க பாட்டு வருது. இசை என்பது சில நேரங்களில் என்னமா கொலை குற்றவாளி கூட ஏற்படுத்தும். ஒரு திரைப்படம் கூட வந்துச்சு, அது போதை ஏற்றுற வசுவம், அந்த மாதிரி மியூசிக்லாம் இருக்கு. அந்த மியூசிக் கேட்டால் கொலை ஊத்து அப்படின்னு கூட ஆயிடுவாங்களாம். ஆனால் இலக்கியம் ஒருபொழுதும் தவறு செய்யாது. இலக்கியம் படிக்கிற ஒரு நாளும் எந்த தவறுமே செய்ய மாட்டான் என்று பிரபஞ்சர் சொல்லி வச்சிருக்கிறார். எழுத்தாளர் பிரபஞ்சன் சொல்வார். கம்பராமாயணத்தில் நீலமாலை அப்படின்னு ஒரு கதாபாத்திரம், சீதையுடைய தோழி. நீங்க ஒரு படத்துல வடிவேலு சொல்லியிருப்பாரு, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மச்சான் வந்திருக்காக, மற்ற நம் உறவியெல்லாம் வந்திருக்காங்க, வாமா மின்னலை அப்படின்னு சொல்லுவார். ஒரு பொண்ணு பார்க்குற காட்சி வரும். இந்த வாமா மின்னலை எங்க உருவிருக்காங்கன்னா கம்பராமாயணத்தில் உருவிருக்காங்க.
இந்த நீலமாலை என்பவள் சீதையினுடைய தோழி. ராமன் வில்லு முறிக்கிற விஷயம் சீதைக்கு தெரியாது. அது கம்பனில் விளையாடுவேன். இந்த தகவலை போய் சொல்றவதான் நீலமாலை. எடுத்தனர் கண்டார் இட்டனை கேட்டான்வாங்க. அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். ராமன் அந்த வில்ல முறிக்க போறார். ராமன் வில்ல முறிச்சது 33 கோடி தேவர்களுக்கு கேட்டது, அயோத்தியில் இருந்த தசரதனு கேட்டது. வில்ல முறிச்சது எங்கன்னா மிதிலை மாநகரத்துல எல்லாருக்கும் கேட்டுச்சு. யாருக்கு கேட்கல? சீதைக்கு மட்டும் கேட்கல. ஏன்னா முத நாள் ராமனை பார்த்தும் போது அந்த அம்மா காதல் வயத்துல கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. உலகத்துல என்ன நடக்குன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. எப்படியாவது இவர் தான் காதலுக்கு மனம் முடிக்கணும், இல்லைன்னா இதோட இன்னும் பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, சீதைக்கு திருமணம் முடிந்தாத்தான் அவங்க தோழிகள்லாம் திருமணம் முடிக்க முடியுமா? அவங்க இந்த வில்லை யாரும் முடிக்கலன்னா பூரா பேரும் தற்கொலை பண்ணி சாகலான்னு முடிவில் இருந்திருக்காங்க. இதுதான் கம்பன் பண்ணியிருக்காங்க. இது வால்மீகி பண்ணாதது. எனக்கு தற்கொலை நினைவு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எங்க வீட்டுக்காரு 4 முறை தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு, ஏன்ட்ட ஒரு தடவை வர சொல்லுங்க, முடிச்சு விட்டுறோம். நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க, சில மருத்துவர்கள் வித்தியாசமா இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நீலமாலை ராமன் வில்ல முடிச்சுன்னு நேர ஓடி போய் சீதைட்ட சொல்ற, அந்த மாதிரி வில்ல முடிச்சுட்டாரு. இருந்தாலும் சீதைக்கு ஒரு சந்தேகம், நேத்து அவங்க பார்த்தவர் தானே இங்க வில்ல முடிச்சவர். மனிதனுக்கு சந்தேகம் இருக்கு. நம்ம நேர பார்த்தா தான் எதையும் நம்புவோம், யாருடைய பேச்சும் கேட்க மாட்டோம். அப்போ இந்த சீதை மறுநாள் காலையில அந்த திருமண மண்டபத்துல மணப்பெண்ணா உட்கார்ந்து இருக்கும் போது வளையலை சரி பண்றா. கம்பன் விளையாடுற அந்த இடத்துல மணப்பெண்ணா இருந்து வளையலை சரியும் போது சைஸா பாக்குறா. நேத்து நான் பார்த்த அந்த ராமன் தான் இந்த வில்லை முறித்த ராமன் அப்படின்ற. இப்பதான் சொல்றா, நீலமாலையே நீ என் தோழி மட்டுமல்ல, எனக்கு இன்னொரு முறை உயிர் தந்த தாய் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ தோழியை தாயின்னு சொல்ற அளவுக்கு அவன் மனசு எப்படி இருந்துக்குன்னா, ஒரு சாதாரண பணிப்பெண், ஒரு பணிப்பெண்ணை தாய்க்கு சமமாக நினைக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம், மனோ மென்மை எங்க கிடைக்குன்னா இலக்கில் தாங்க வரும். இந்த பேரே இப்பதான் கேள்விப்படுறோம் நீலமாலைன்னு. ஏன்னா ராமனே கும்பகர்ணே அவன் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா இப்படித்தான் படிச்சிருக்கான். இப்பதான் ஒரு பாத்திரத்தை சின்ன அளவு பாத்திரம். கவிஞர் வண்ணதாசன் எழுதுறாரு, மல்லிகை பூக்கும் மா பூக்கும் தேக்கும் பூக்கும், ரெண்டே வரி, தேக்கும் பூக்கும், அவ்வளவுதான். தேக்கும் பூக்கும், தேக்கும் பூக்கும். நீ தேக்கு மரம்னா வீட்டுல கதவு செய்யறது, நில செய்யறது, கட்டில் செய்யறது இப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்கடா. தேக்கும் ஒரு மரம், அந்த மரம் பூக்கும்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லி மனதை மென்மைப்படுத்தினது யாருன்னா நம்ம வண்ணதாசன். நீங்க மகாபாரதத்துல வில் பழகுறாங்க. முதல்ல அர்ஜுனன் வில்ல கொடுக்குறான், அர்ஜுனன் ஒரு வில்ல அடிச்சிடான். அடுத்து கர்ணன் வில்லு கொடுக்குறான். இப்ப கர்ணன் கொஞ்ச நேரம் வில்ல பார்த்துக்கிட்டே இருக்கான். அது அதிகாலை நேரம், என்னால வில்லு விட முடியாதுன்னு அந்த துரோணாச்சாரியர்கிட்ட வில்ல கொடுத்துறான். ஏப்பான்னு கேட்கிறான். அதிகாலை நேரத்தில் தாய்ப்பறவை தன் குஞ்சு பறவைக்கு இறை கொண்டு போகின்ற நேரம் அதிகாலை நேரம். பறவை இறை கொண்டு வருகிறதா என்று குஞ்சு பறவை காத்து கொண்டிருக்கிற குஞ்சு பறவைக்கு இறை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற தாய்ப்பறவை அங்கே பறந்து கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் என்னால் அம்பு விட முடியாதுன்னா வீரம் பெரிதா விவேகம் பெரிதானா? விவேகம் தான் பெரிது என்று கர்ணன் பாத்திரம் மூலமாக நம்ம மகாபாரதத்தில் சொல்லிக் கொடுக்கிறது இலக்கியங்க. இவர் சொல்றார், அடுத்து படித்தவர்கள் தான் இலக்கியத்தை பார்க்க முடியும், படிக்காதவர். அதுக்குதான் நாட்டுப்புற இலக்கியம்னு ஒன்று வச்சிருக்கோம். நாட்டுப்புற இலக்கியத்துல அழகா ஒரு பொண்ணு சொல்றா, கொத்தமல்லி கட்ட போல கொண்ட போட்ட காவேரி சுத்தமான சேலஞ்சில்ல கத்திரிக்காய் வியாபாரின்றார். அந்த பொண்ணு கொத்தமல்லி போல கொண்ட போட்டிருக்கான், இவரு ஒரு கத்திரிக்காய் வியாபாரியா. 2 பேரும் காதலிக்கிற அந்த இடத்துல ஒரு பாட்டு வருது. நாட்டுப்புற இலக்கியத்துல 1000 இருக்குங்க. பழமொழிகள், எவ்வளவு பழமொழிகள் இருக்கு, எவ்வளவு விடுகதைகள் இருக்கு. படிக்காத மக்களும் இலக்கியத்தை அங்க கொண்டாடுறாங்க. அது உங்க மனித மனதை மென்மையாக்குவது இலக்கியங்கள் தான். இன்னைக்கு பாட்டோ சிற்பமோ ஓவியமோ சந்தோஷப்படுத்தும், நம்ம மறுக்கல, இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனால் மென்மைப்படுத்துவதுன்னு பார்த்தோம்னா இலக்கியங்கள் தானா. நீங்க சிலப்பதிகாரம், ஐயோ சிலப்பதிகாரம் பூரா படிக்கணுமா, அவ்வளோ பெரிய பாட்டு இருக்கணுமா? ஒன்றும் வேண்டாம். அதை 2 வரியில் அடிக்கிறார் கவிஞர் வாலி. பூம்புகாரில் பிறந்தவன் பொய்ப்புகாரில் இறந்தான்றார். வாடியது கொக்கு ஓடியது எல்லாம் ஜோடி மீன்கள் அப்படின்னு ஒரு கவிதை ஹைக்கூல பரிசு பெற்ற கவிதைங்க. ஒரு கொக்கு மீன் வருதான்னு பார்த்துட்டு இருக்கான். மீன் வரும்போது அந்த மீனை பிடிக்கலான்னு பார்க்கும்போது ஜோடி மீனா வருது. அந்த கொக்கு அந்த மீனை பிடிக்க மனசு வரலையா. அப்ப ஒரு கொக்கிடம் கூட ஒரு மென்மைத்தன்மையை காண வேண்டும் என்று ஒரு ஹைக்கூ கவிஞன் சொல்லி வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த அடுத்த மனிதன் மேலான அக்கறை இல்லை என்று இந்த ஊர்க்காரர் வண்ணதாசன் அற்புதமான ஒரு கவிதை சொல்லி வைத்திருப்பார். சைக்கிள் வந்த தக்காளி கூட சரிந்தது, முக்கால் சிவப்பில் தக்காளி உருண்டது, திசைகளெங்கும் பழங்கள், பழங்களை விடவும் ஆளாளுக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு என்று சொல்லி எல்லோரும் ஓடிவிட்டார்கள். பழங்களை விடவும் அதிகமாக நசுங்கியது அடுத்த மனிதன் மீதான அக்கறை என்று இந்த ஊரை சார்ந்த வண்ணதாசன் ஒரு கவிதை எழுதி வைத்திருப்பார். அப்ப பழக்குடைய நம்ம செய்யக்கூடாது என்ற அற்புதமான கவிதை வரிகள் கண்ணதாசனுடைய வரிகளை நான் பார்க்கிறோம். நடுவர்களே, கோசலை என்ற ஒரு நாவல் கடந்த சென்னை புத்தக காட்சியில் அதிகமாக விற்பனை பெற்ற நாவல், தமிழ் பிரபா என்பவர் எழுதியது.
ஒரு ஊனமுற்ற பெண்ணாக இருந்தவள் தன் சொந்த வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகளை சந்தித்து அதையெல்லாம் வென்று சாதித்து பின்னாளில் ஒரு பெரிய மனிதி ஆகி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நன்மை செய்கிற ஒரு தலைவியாக மாறுகின்ற காட்சியை அந்த கோசலை நாவல் படம் பிடித்திருக்கு. அப்படியே நாவலாகட்டும் சிறுகதையாகட்டும் தி ஜானகிராமனுடைய முள்முடி என்ற கதையில ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆசிரியர் எப்படி வாழ வேண்டும் என்பதை தி ஜானகிராமன் அந்த கதையில் சொல்லியிருப்பார். கி ராஜாவுடைய நாற்காலி என்ற கதை ஒரு அற்புதமான கதை இருக்கும். இதெல்லாம் பார்க்கிறோம். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். திருக்குறளை விட சிறந்த நூல் எதுவும் இல்லை. பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, பாரில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவன் செய்த நூலாமோ, நூறுக்கு தரித்த உரையெல்லாம் பரிமேலழகன் செய்த உரையாமோ என்று சொல்வார்கள். சமீபத்தில் அந்திமலை என்ற இதழ்ல உங்களுக்கு பிடிச்ச சிறந்த 5 புத்தகங்களை சொல்லுன்னு சொல்லி ஒரு 40க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் கேட்ட பொழுது எல்லா எழுத்தாளர்களும் சொன்னது முதல்ல திருக்குறளை மட்டும்தான். அப்ப அந்த திருக்குறளோட சிறந்த எதுவுமே இல்லை. ஒரே ஒரு குறள், உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெறும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. மனிதனை யாரும் உருவ கேலி பண்ணாதீங்க. குட்டையா இருக்கான், கட்டையா இருக்கான், நெட்டையா இருக்கான், கருப்பா இருக்கான், சிவப்பா இருக்கான் கிண்டல் பண்ணாதீங்க. மனசுக்குள்ள மன வலிமைன்னு ஒன்று இருக்கும். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றையெல்லாம் பிற என்று சொல்கிறபோது ஒவ்வொரு மனிதனுக்கும் மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மன வலிமை என்பது ரொம்ப பெருசு. மனத்துக்கண் மாசிலாம் அனைத்தெல்லாம் ஆகல நீரப்புங்கிற. நீங்க எந்த நூலையும் படிக்க வேண்டாம், உன் மனசு மட்டும் சுத்தமா இருந்தா போதும். நடுவர் அவர்களே, நன்னூல் என்ற அற்புதமான ஒரு நூல் செய்கிறது. ஒரு வீடு கட்டும் போது நூல் ரசமட்டம் பார்க்கறதுக்கு நூலை பயன்படுத்துவாங்க. ஒரு வீடு கட்டத்தை சரிப்படுறது எப்படி நூல் மட்டும் சரி செய்யுதோ அதுபோல மனித மனங்களில் உள்ள குறைகளை எல்லாம் சரி பண்ணுவது இந்த நூல் தான். அதுக்கு நூல் என்று பெயர் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப திருக்குறள் நம்முடைய வருமானம் கம்மி இருக்கா கவலைப்படாத, ஆகாறு அளவிட்டாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை என்று சொல்கிறார். வருமானம் கம்மியா இருக்கா கவலைப்படாத, செலவு சுருக்கு. ஒரு வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அத்தனையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் காரைக்குடிக்கு வந்த பொழுது அவரை கையொப்பமிட சொல்கிறார்கள். காந்தி தமிழ் தெரியும். காந்தி தமிழில் எழுதுகிறார், நீரில் எழுத்தாகும் யாக்கை என்ற ஒரு வரி. அந்த வரி இந்த ஸ்ரீவைகுண்டபுரத்தை சார்ந்த குமரகுருபர் ஐயா சொன்னாங்க இல்லையா, குமரகுருபர் எழுதியது. 15ஆம் நூற்றாண்டில் குமரகுருபர் சொன்னதை மகாத்மா காந்தி கையொப்பமாக ஏற்றார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம இவர் காலமேக புலவரை பத்தி ஐயா சொன்னார், நஞ்சிருக்கும் தோல் இருக்கும் நாதன் முடி மேல் இருக்கும். இந்த பாட்டுல சிலேடையெல்லாம் வரும். இந்த சிலேடையெல்லாம் சிற்பத்தில் ஓவியத்திலாம் பார்க்க முடியாது. ஒரே சொல்லுக்கு 2 பொருள். நஞ்சு இருக்கும்னா வாழைப்பழம் நசிஞ்சிருக்கும், பாம்புக்குள்ள நஞ்சு இருக்கும், நாதன் முடி மேல இருக்கும், சிவபெருமான் மேல இருக்கும். வெஞ்சினத்தால் பல் பட்டால் மீளாது, பல்லு பட்டா மீளாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரே பாட்டுல 2 செய்தி. நீங்கள் திருக்குறள் மட்டும் படித்தால் போதும், வாழ்நாளில் நீங்கள் மென்மையாக இருக்கலாம். உங்கள் அத்தனை சிக்கல்களுக்கும் திருக்குறள் மாமருந்து என்று சொல்லி அனைவரும் இலக்கியத்தை படிப்போம், இன்பமாக இருப்போம். இவர்கள் சொல்வதை காதில் வாங்கி விட்டு விடுவோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. வாங்க. உண்மையிலேயே 10 நிமிஷம் தான் கொடுத்தது நேரம். 100 நூல் சொல்லியிருக்கார். 100 நூல்கள். ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க வீட்டு பிள்ளை மாதிரி கூடவே இருப்பார் எப்போவும். கல்லூரிக்கு இவர் படித்தது செந்தமிழ் கல்லூரியில் தான், ஆனால் தியாகராசர் கல்லூரியில் தான் பாதி நேரம் இருப்பார். எப்போதும் வாசிப்பு, நல்ல படைப்பாளி. போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறார் பாருங்க. எப்படி ராமாயணத்தில் வந்த நீலமாலை யார், அவள் இன்னொரு தாய். ஏன்னா தோழி என்பவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள். சங்க இலக்கியத்தில் தோழி படைக்கப்பட்ட பாத்திரம் தாங்க, புனையப்பட்ட பாத்திரம் தான். ஆனால் அவள் இல்லைன்னா கதையே கிடையாது. அருமையாக புதுக்கவிதை, கட்டுரை எல்லாத்தையும் எடுத்து அருமையாக சொல்லிட்டு, இவங்க சொல்கிறத கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவ்வளோ நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, ஆமாம் 1000 இலக்கியம் இருந்தாலும் இப்போது ஐயா அவர்கள் கொடுத்த ஒரு ஓவியத்துக்கு இணையாகுமா, ஒரு சிற்பத்துக்கு இணையாகுமா, ஒரு பாட்டுக்கு இணையாகுமா என்று கேட்பதற்காக நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் மனித மனத்தை மென்மைப்படுத்துவது கலையே என்று பேச வருகிறார். வாங்க. தன்னுடைய பேசும் கலையால், அந்த புத்தகத்தை கூட ஐயா தான் எழுதியிருக்காங்க, பேசும் கலையால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய, சொற்களை விற்பனை செய்வோர்கள் மத்தியில் சொற்களை மக்கள் இதயத்திலே விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, நல்ல நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்துட்டு வேலை இருக்கு அப்படின்னு போகாம இங்கேயே இருந்து நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஐயா சந்தோஷமா கைத்தட்டலாம் ஐயா, காசா பணமா.
இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய அருமை சகோதரர் முடிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் திருக்குறள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சந்தோஷம்தான். 1330 பாடல்களையும் படிப்பதை விடவும் நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க, முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல ஐயன் வள்ளுவனுக்கு 133 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக எழுப்பியிருக்கிறோம் ஒரு அற்புதமான ஒரு சிற்பம். அதை வந்து பாருங்க, 1330 பாட்டையும் படிச்சது மாதிரி இருக்கும். அப்படியா? அங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா, நான் பஸ்ல கூட கூட்டு போறேன். வாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, ஐயா நீங்க வந்து இலக்கியம் சொல்றீங்க, தினசரி இலக்கியம் யூடியூப் சேனல் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனா உங்களுக்கு அற்புதமாக கிடைத்த ஒரு விருது கலைமாமணி விருது. சந்தோஷமா கைத்தட்டுங்க ஐயா, இது கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு உங்களுக்கு. கிடைச்ச விருது கலைமாமணி. இன்னொன்னுயா, எனக்கு இலக்கியத்துக்கு மேல ஒன்னும் வருத்தம், நான் அதை குறையா சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை ஐயா. 50 பக்கத்துல சொல்லக்கூடிய விஷயத்தை, செய்தியை, 4000 5000 பக்கங்கள இருக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தியை ஒரு படம் நமக்கு விளக்கும். உண்மைதானே? ஒரு படம் போதும், ஒரு சிற்பம் விளக்கம், ஒரு ஓவியம் விளக்கம். ஒண்ணும் இல்லைங்க. அதாவது இலக்கியம் கூட ஒரு மொழிக்குள் வரையறுக்கப்படும். இலக்கியம் ஒரு மொழிக்குள் வரையறுக்கப்படும். ஆனால் எந்த வரையறும் இல்லாததான் கலை. ஒண்ணும் இல்லையா, இப்போ திருவாசகத்தை எடுத்துக்கங்க, இல்லைன்னா திருக்குறள் எடுத்துக்கங்க, இல்லைன்னா தேவாரத்தை எடுத்துக்கங்க. நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஐயா படிக்க முடியும். தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தானே படிக்க முடியும். ஏன் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் இல்ல, நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்த உடனே அந்த கோபுரத்தை பார்த்த உடனே அடே அப்பா அப்படி எங்கக்கூடிய ஒரு பிரமிப்பு வருது இல்ல. இசை தூண்கள் அங்க இருக்குல்ல, இசை தூண்கள். இதுக்கு வருமா ஐயா? மழை துளி மண்ணின் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவி எல்லாம் கலையில் சங்கமம். வாழ்க்கையை அப்படி அர்ப்பணிக்கும். ஒண்ணும் இல்லையா, ஒரு குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை சின்ன குழந்தை அழுது, ஒரு திருக்குறளையோ இல்லைன்னா ஒரு தேவாரத்தை கொடுத்தா அதை அழுகையை நிப்பாட்டுமா? அதுக்கு ஒரு பொம்மையை கொடுங்க, உண்மைதானே? ஒரு தாலாட்டை பாடுங்க, பிள்ளை அழகா அழுகை நிப்பாட்டும். அதாவது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, கலை வந்து பார்த்த உடனே நம்மளை வந்து ரம்யப்படுத்தும். கலைங்கிறது வந்து எப்படின்னா ஐயா, அது எந்த கலையும் இருக்கட்டும். இப்போ பொன்னியின் செல்வன் வந்து நமக்கு திரைப்படமாக வந்த பிறகுதான் இந்த தலைமுறைக்கே அது பல பேருக்கு போய் சேர்ந்திருக்கு. உண்மைதானா? இல்லைன்னு மறக்க முடியுமா? பொன்னியின் செல்வன் நாவல் திரைப்படம் வந்த பிறகுதான் பல பேர் அந்த புத்தகத்தையே வாங்கியிருக்காங்க, நாவலையே வாங்கியிருக்காங்க. அப்படின்னா விற்பனையை கூட அதிகப்படுத்துறது சினிமா வந்த பிறகுதான், திருசா வந்த பிறகுதான். இல்ல அந்த குந்தவை. அதனால கலையை வந்து ரொம்ப எளிதா நீங்க நினைக்க கூடாது. அத்தனையும் இருக்கிறது கலையில். ஒண்ணும் இல்ல, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே தெரியாது, அவங்களே இருக்க முடியாது. நடிப்பினுடைய மிகப்பெரிய ஒரு அகராதி ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே அவரை பற்றி சொல்வார், அவருடைய நடிப்பை பற்றி சொல்வார். எல்லோருக்கும் கை நடிக்கும் கால் நடிக்கும், ஆனால் தம்பி கணேசன் வாயிலிருந்து போகக்கூடிய உமிழ்நீர் கூட நடித்து கொண்டே போகும் அப்படிம்பார். என்ன ஐயா, காதல் காட்சியில கைத்தட்டு வாங்கிடலாம், வசனம் பேசி கைத்தட்டு வாங்கிடலாம், ஏன் சண்டை காட்சியிலும் கைத்தட்டு வாங்கிடலாம். நடந்தே ஒரு நடிகர் கைத்தட்டு வாங்கினார் அப்படின்னு சொன்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனாக மட்டும்தான் இருக்க முடியும். அவரே ஒரு இந்த ஒப்பனை கலைஞர்களுடைய மாநாட்டில் போய் பேச போறார். ஒப்பனை என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே. இப்போ பியூட்டி பார்லர் தமிழ்ல சொன்னா ஐயா பண்ணல, அப்படிதான் ஐயா. இப்ப எல்லா இடத்துலயுமே இருக்கு. இந்த ஒப்பனை கலைஞர்களுடைய மாநாட்டில் அவர் பேச போறவர், நமக்கு அதுக்கு முன்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சென்னையில அன்னை இல்லத்திலிருந்து சிவாஜியா போவார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள. ஷூட்டிங் போகும்போது அன்னை இல்லத்திலிருந்து போகும்போது சிவாஜியா போறார். அங்கிருந்து வரும்போது சிவபெருமானா வருவார். அப்ப அந்த ஒப்பனை கலைஞர்களுடைய மாநாட்டில் அவர் சொல்றாரு, நீங்க இல்லைன்னா நான் இல்லை, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நடிப்பு அத்தனைக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பனை கலைஞர்கள் பார்த்த உடனே ஒண்ணு இல்லையா, அந்த திருவிழாடல் படம் எல்லாம் வந்த பிறகு உண்மையிலே சிவபெருமானே வந்தா கூட நம்ப மாட்டாங்க, சிவாஜி மாதிரி இல்லையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு ஈடுபாடும் ஒரு ஈர்ப்பும் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா இது கலைக்கு மட்டும்தான் முடியும், வேற எந்த இதுக்கும் முடியாது. ஐயா, கலை வந்து எல்லாருக்கும் உள்ளது ஐயா, எல்லாருக்கும் பொதுவானது. இலக்கியம் அப்படி இல்லைங்க, படிச்சவங்களுக்கு மட்டும்தானங்க அது. சாமானியனுக்கு யார் கொடுப்பா? சாமானியனுக்கு கலை தானே. ஏன் ஒரு பாமரனுக்கு? இன்னொன்னு சொல்றேன், எத்தனை பேருக்கு இந்த இலக்கியத்தை பற்றி அது விளக்கம் கோணர் உடைய கொண்டுட்டே தான் போகணும்.
எப்படி விளக்கம் தெரியும் சொல்லுங்க பாப்போம். உரைநடை விளக்கம் வேணும்ல, அந்த வெண்பாவுக்கு விளக்கம் வேணும். நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, கம்பராமாயணத்தை பற்றி ஒண்ணு சொன்னீங்கல்ல, யாரு விளக்குவா, எப்படி தெரியும்? நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ வெண்தாமரை கண்டி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாத குலோசகம் எழுத்தும் உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் மண்ணும் கண்டான் சுவை கொள் கரும்பே சகலகலா வள்ளி அப்படின்னு சொல்லி குமரகுருவர் வந்து சகலகலா வள்ளி 10 பாட்டு, முத பாட்டு ஐயா இந்த பாட்டு தானையா? ஆமா. இந்த பாட்டு இப்போ இதனுடைய விளக்கம் யாருக்கு தெரியும் ஐயா? உங்களுக்கு தெரியும். இப்படி சொன்னா எனக்கே தெரியாது. இப்போ சகலகலா வள்ளி மாலைங்கிறது உங்களுக்கு தெரியும், இதை பற்றி படித்தவங்களுக்கு தெரியும், அறிந்தவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாதுல்ல. ஆனால் ஒரு சாதாரணமானவனும் ஒரு சாதாரண ஒரு படிப்பாளி ஒரு இல்லாதவரும் ஒரு பாமரனும் ஒரு இசையை கேட்டால் மயங்குவான். இசையால் வசமாக இதயம் இது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? எல்லாருக்குமே இசை, அதாவது மனிதனுடைய மனம் வந்து நடுவர் அவர்களே, ஒரு பாடலை கேட்டாலோ ஒரு இசையை கேட்டாலோ ஒரு காட்சியை பார்த்தாலோ ஒரு நடிப்பை பார்த்த உடனே தன்னையே அறியாமல் மயங்குறான் பாருங்க. அந்த அது வந்து இலக்கியத்தில் வராது. அது இலக்கியம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இலக்கியம் வந்து அதிகமான நேரம் செலவிடணும் அதுக்கு. ஆனா இது அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ ஐயா சமையல் கலை அற்புதமான ஒரு கலை. சமையல் கலை, வீடுகளில் துணிமணிகளை அடுக்கி வைக்கிறது கூட அற்புதமான ஒரு கலை. புத்தகங்களை அடுக்கி வைக்கிறது கூட ஒரு அற்புதமான ஒரு கலை. பல வீடுகளில் நீங்க போய் பார்த்தாலே தெரியும். சமையல் கலை எல்லாம் ரத்த கண்ணீர் வரும் இப்போ பார்த்த உடனே தெரியும். ஏன்னா சில வீடுகளில் நீங்க பாருங்க, ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னாலே சங்க காலத்து சாம்பார் புறநானூற்று புளி குழம்பெல்லாம் அதுக்குள்ள தான் இருக்கும். மல்லிகை பூவை எடுத்தாச்சுன்னா மீன் வாசனை வரும், மீனை எடுத்தாச்சுன்னா மல்லிகை பூ வாசனை வரும். ஏன்னா ரெண்டு அதுக்குள்ள தான் இருக்கு. நான் இப்போ சமையல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சமையல் கலை ஏன் இலக்கியத்தில் உள்ள விஷயங்கள் இருக்கு. சமையல் கலை இப்போ இதுல வருது, இலக்கியத்தில் வருது இல்லையா? ஏன் பீமபாகத்தில் வருது இல்ல, நலபாகம் பீமபாகம். நேற்றை கூட நீங்க யூடியூப்ல சொன்னீங்களா ஐயா, இதுல வருது. அப்போ அதுலயும் பாருங்க, ஆம்பளை தான் சமைச்சிருக்கான். நலபாகம் பீமபாகம் பாஞ்சாலி பாகம் காரணமே அது ஆண்கள் சமைச்சா அது அப்படி இருக்கும் ஐயா. இல்ல பெண்கள் கொஞ்சம் பேருக்கு சமைப்பாங்க, ஆம்பளைங்க 1000 பேருக்கு சமைப்பாங்க, அவ்வளவுதான். அதனால ஒண்ணு இல்லை. அதாவது அத்தனை கலை ஐயா. இன்னொன்னு பாருங்க ஐயா, சிற்பக்கலை ஓவியக்கலை, இந்த 2 கலை இருக்குல்ல, இந்த 2 கலையுமே ரொம்ப ஒற்றுமை ஒன்று இருக்கு ஐயா. மனுஷன் வாழ்க்கைக்கு அதுல ஒற்றுமை இருக்கு. இப்ப சிற்பத்துல நீங்க பாருங்க, தேவையில்லாததெல்லாம் எடுத்தா, பாறையில இருந்து தேவையில்லாததெல்லாம் எடுத்தா அது சிற்பம். தேவையானதை வண்ணத்துல சேர்த்தோம் அப்படின்னா அது ஓவியம். அப்படிதானே? அதாவது இதுல குறைக்க அழகு, அதுல கூட்ட அழகு, அவ்வளவுதான். இதுல இன்னொரு சிறப்பு, இது நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில பாறை போல இருந்த நம்முடைய வாழ்க்கையை அது தேவையில்லாதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா சிற்பமாக மாறும் நம்முடைய வாழ்க்கை. அதே மாதிரி வெறும் தாளாக பேப்பராக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சேர்க்கக்கூடியதை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ஓவியமாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் என்பதை 2 சொல்லுது, சிற்பமும் ஓவியமும். ஒண்ணும் இல்லையா, அந்த காலத்துல இப்ப ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், இவை அத்தனை எப்படிதான் அரைஞ்சிருந்தாங்க. ஆலயங்கள்ல கோயில்கள் எல்லாம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா சித்திரங்கள் தானே இருந்துச்சு, ஓவியங்களாக தானே கொடுத்தாங்க. அது ஒரு ராமாயணம் முழுக்க ஒரு சிலையில அற்புதமாக வடிச்சு வச்சிருப்பாங்க. இது எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? நம்ம பார்த்த உடனே நம்மளை நிகழ வைக்கும். ஏன் பார்த்த உடனே இதுதான் அப்படிங்கறத அறிய வைக்கும் நமக்கு. இந்த சுசீந்திர கோயிலுக்கு போய் பாருங்க, முழுக்க ராமாயணம் முழுக்க அங்க இருக்கும். ஏன் நெல்லையப்பர் கோயில், ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், எங்க வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் அங்க வர்றாங்கல்ல, எதை பாக்குறதுக்கு வர்றாங்க? கன்னியாகுமரிக்கு வர்றாங்க அப்படின்னா காந்தி மண்டபம் இருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஐயா, ஒரு விசேஷம் என்னன்னா, எங்க ஊர்ல இப்ப எல்லாரும் இப்ப சூரிய உதயத்தை பாக்குறதுக்கு மட்டும் வரலங்க. காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2க்கு நீங்க பாருங்க, அந்த கட்டடக்கலையை பிரம்மாண்டமாக உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த 2ஆம் தேதி அது அன்னைக்கு மட்டும்தான் அந்த சூரிய வெளிச்சம் இருக்குல்ல, காந்தியினுடைய சிலையில அப்படியே படும். ஒரு துவாரம் போட்டிருக்காங்க மண்டபத்துக்குள்ள. ஏன் 3ஆம் தேதி வராது, 1ஆம் தேதி வராது, நீங்க 2ஆம் தேதி காலையில அங்க வந்து பாருங்க, அந்த மண்டபத்துல அவருடைய அந்த சிலையில அந்த வெளிச்சம், சூரிய வெளிச்சம் படும் அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இதை பார்த்த உடனே எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஐயா. இதோட இன்னும் பாருங்களேன், எல்லாருக்கும் இப்பதான் அயோத்தியில கும்பாபிஷேகம் விழா நடந்துச்சு, அப்படிதானே ஐயா? பிராண பிரதிஷ்டை நடந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், எப்படியாவது வாழ்க்கையில ஒரு முறையாவது அயோத்திக்கு போயிட்டு வந்துடணும். எல்லாருக்கும் இருக்கும்ல, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க கற்களாலே ஆனது.
முழுக்க முழுக்க உலகம் முழுக்க இருந்த லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க. ஏன் நம்முடைய இந்தியாவினுடைய அடையாளமாகவே நம்ம இன்னைக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டடக்கலை, ஒரு சிற்பக்கலை, ஒரு ஓவியக்கலை. ஐயா நிறைவா நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், உவேசாவினுடைய குருநாதர், அவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அவர்கிட்ட அந்த காலத்துல நிறைய பேர் புத்தகங்கள்லாம் எழுதிட்டு சிறப்பு பாயிரம் வாங்குறதுக்காக பல புலவர்கள் எல்லாம் போவாங்களாம். பல பேர் போவாங்க, பல பேர் போயிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு கொடுப்பாரு, சில பேருக்கு கொடுக்க முடியாது. அந்த காலத்துல ஒருத்தர் கோபாலகிருஷ்ண பாரதி, அவர் என்ன பண்ணாரா அப்படின்னா, நந்தன் சரித்திரம் இருக்குல்ல பாருங்க, நந்தனம் சரித்திரம் இருக்குல்ல, நந்தன் சரித்திரம், இதுல உள்ள கீர்த்தனைகள், நந்தனார் சரித்திர கீர்த்தனைகளை அதை ஒரு புத்தகமா எழுதி படைச்சிட்டு ஐயாட்ட கொண்டு போய் சிறப்பு பாயிரம் வாங்குறதுக்காக போனாரா. முடியாது அப்படின்ட்டார். முடியாது, இல்ல வேணும், அப்படியாவது வேணும், முடியாது. ஏன்னா இவருக்கு இசை பிடிக்காது, அதான் முக்கிய காரணம். பல தடவை போயிட்டு வந்திருக்காரு, பல நாட்களா போயிட்டு வந்தார். எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாரு அப்படின்னா, போய் பார்த்தாரு. இவர் பெரியவர் பிள்ளை தூங்கிட்டு இருக்கிறாரு. ஐயா தூங்கிட்டு இருக்காரு, தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்தவர் என்ன பண்ணார் தெரியுமா, சும்மா இருக்கல, அவரு அந்த நந்தனார் சரித்திரத்தில் உள்ள கீர்த்தனைகள் இருக்கு பாருங்க, அது அழகா அவரு, அதாவது மனம் லயப்படக்கூடிய அளவுக்கு அழகா பாடினாராம். எப்படி அப்படின்னா, கனக சபாவதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் களி மாறும் அப்படின்னு சொன்னாராம். இப்படி இது வந்து காதுல அவரு கேட்டு மனுஷன் எழும்பி வந்து முழுவதையும் பாட வச்சு கேட்டுட்டு, ஐயோ இப்படி எதுக்கு நம்ம சிறப்பு பாயிரம் கொடுக்கலன்னா அது தவறு அப்படின்னு சொல்லி சிறப்பு பாயிரம் கொடுத்தாராம். அதாவது இலக்கியத்துல வருது பாருங்க, ஆறலை கள்வர் படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கும் மருவின் பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய சங்க இலக்கியத்துல வருது. எப்படின்னா, இலக்கியம் அந்த இசை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஐயா வழிப்போக்கர்களை எல்லாம் அடித்து கொலை செய்து அவர்களுடைய பொருள்களை எல்லாம் பறிக்கக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டம் எதை பார்த்து மயங்குது அப்படின்னா, அங்க பாலை நிலத்தில் உள்ள அந்த பெருநர்கள் எல்லாம் பாடக்கூடிய அந்த பாட்டை கேட்டு ஆயுதங்களை கீழே போட்டு அவங்களுடைய வன் மனது மென்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய இலக்கியமே சொல்லிருக்கிறது. அப்படின்னா 64 கலைகள் உண்டு, ஆயக்கலை 64 அப்படின்னு சொல்றோம். ஆயக்கலை இலக்கியம் சொல்றதெல்லாம் கிடையாது. அதனால் கலையில உள்ளதுதான் இலக்கியம் சேர்ந்ததாக இருக்கிற காரணத்தினால் மனித மனதை வெண்மைப்படுத்துவது இலக்கியத்தை விடவும் கலையே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற அன்பு வணக்கம். ஐயா உண்டு. திருடர்களையே அப்படியே மனம் மாற வைக்கிறது எதுன்னு கேட்டா இசை. ரொம்ப அழகா சொல்ல. ஆறலை கல்வர் அவங்க யாருன்னு உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. அம்பு கூர்மையா இருக்கான்னு பார்க்கறதுக்கு என்ன செய்வோம், இப்படி குத்தி பார்ப்போம்ல, அவங்க அப்படி செய்ய மாட்டாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களா, இப்படி போயிட்டு இருக்கான்ல, அவன் மேலே அம்பு விட்டு அவன் செத்தான கூர்மையாக இருக்குது அப்படி பார்ப்பாங்களாம். பரவாயில்லையே செத்துட்டான், கூர்மையாக தான் இருக்குது. இங்கிட்டு இப்படிப்பட்ட அந்த கொடுமணம் கொண்ட அவர்களை கூட பாணர்கள் தங்களுடைய இசையால் ஆயுதங்களை கீழே போட வைப்பாங்களாம். நம்ம அந்த படங்கள் எல்லாம் பார்க்குறோம்லையே, அதில் வந்து இன்ஸ்பெக்டராக நடிக்கிறவர் பார்த்துருப்பீங்க. ஹேண்ட்ஸம், அசையாத, சுற்றுவேன் இப்படிப்பாது. ஏன்னா அசைஞ்சா இவரால் சுட முடியாது. எவனா அது அசையாமல் நிற்பாடா, ஓடுறவனை சுட்டாத்தானே பெருமை. அசையாத, சுற்றுவேன். ரொம்ப அருமையாக கேட்டார். அப்படியே அவர்களுடைய மனதை கூட உருக்கக்கூடிய தன்மை. இப்போ இன்னொன்று கேட்டார், தெலுங்கு பாட்டு இருக்கு, அது எப்படி மொழி தெரியாதவங்க படிப்பாங்க? ஆனால் மொழி தெரியாதவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஓவியத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, ஒரு சிற்பத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, சமையலை அள்ளி அள்ளி தின்னுடுவாங்க. அதுக்கு என்ன மொழி வேண்டியிருக்கு? அருமையாக பேசியிருக்கார். இப்போ ஆண்கள் பேசிட்டாங்க, பெண்கள் பேச வர்றாங்க. நம்ம நாட்டில் பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டு வாசலில் கல் பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரங்க கூட நம்மளோட சோறு கேட்டதில்லை. அம்மா தாயே நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா 2 இட்லி போட்டுன்னு, பெரியப்படா பல்ல பேத்துப்பிடுவேன். இப்போ பிச்சைக்காரங்க கூட தமிழ் பேசுறது இல்லைங்க. இவர் வேணுமா அம்மா அம்மான்னு இருந்தார். அன்னைக்கு இது மெட்ராஸில் கோயம்பேட்டில் நின்றுட்டுருக்கேன். ஒரு பிச்சைக்காரன் என்கிட்ட வந்து 2 ரூபீஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டான். நோ அப்படின்னு கோவத்தோட, தேங்க்யூ அப்படின்ட்டு போயிட்டான். விட்டா எனக்கு 5 ரூபா எடுத்துட்டு போட்டுக்கவே.
இது பரவாயில்ல. நேற்று மதுரையில் ஒருத்தர் என்கிட்ட வந்து வாய் பேச முடியாத ஊமையா காசு கொடுக்கன்னு கேட்டான். நான் கொடுத்த பிறகு யோசிச்சேன் எப்படா கேட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்படி ஏமாற்றி வாங்குவாங்க. பெண்களுக்கு தனி மரியாதை. பஸ்ஸில் கூட ஆண்கள் சீட்டில் பெண்கள் உட்காரலாம், நம்ம ஊர் நியாயம். தப்பி தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காரட்டும், சில கிழவி தலையை விரிச்சு போட்டு அந்நிய மாதிரி ஆடிடும். எந்திரி நாட்டை கெடுத்த நாயி, அவன் காசில் தென்காசி போயிட்டு இருப்பான். பஸ்ஸில் எழுதி போட்டுக்கலாம், படித்து பார்த்தேன். பெண்களுக்கு எத்தனை எழுத்துங்கிறீங்க? பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தாது இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள் எழுதாட்ட கூட பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை. இது யார் செஞ்ச வேலை என்னன்னு தெரியல. சரி, இப்போ மனித மனத்தை மென்மைப்படுத்துவது, நீங்கள் 1000 தான் பாடினாலும் பேசினாலும் எங்கள் எழுத்து மாதிரி வராது, இலக்கியமே என்று பேசுவதற்காக நம்முடைய உள்ளூர் செல்வி அம்மா கோமதி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. இப்ப இருக்கிற கலைகள்ல அழிஞ்சு போன பல கலைகளை பத்திய குறிப்பு வந்து எங்க இலக்கியத்துல இருக்குன்னா, அப்போ இலக்கியம் பெருசா கலை பெருசா? முடியுமா? தினமும் நம்ம இலக்கியத்தை படிச்சு நம்ம மனசை மென்மைப்படுத்திக்கிறதுக்கு இன்றைக்கு நமக்கு நேரமும் கிடையாது இல்லையா? இதெல்லாம் நம்ம கருத்துல கொள்ள வேண்டும். வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயில் ஏறி வேலன் வருவதை நெஞ்சம் காணும்.